வணக்கம் நண்பர்களே. பொன்னிறத்தில் உருவம் தெரிந்தால் செல்வம் பெருகும். அகத்தியர் ஐயா சரநூல்ல சொல்லியிருக்கிறார். இதே விஷயத்த கருவூராரும் சாயா தரிசனம்னு சொல்ற தலைப்புல பாடலாக தந்திருக்கிறார். இரண்டு சித்தர்களும் இந்த பாடலை தமது நடையில் சொல்லித் தந்திருக்கிறார்கள். இந்த சாயா தரிசனம்ங்கிற வித்தையினும் சொல்லலாம், தந்திரம்னும் சொல்லலாம். இந்த வித்தையையும் தந்திரத்தையும் நம்ம சினிமாக்காரங்களும் அரசியல்வாதிகளும் ஏன் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நடக்கிறதையும் நடக்க போறதையும் தெரிஞ்சுக்கிட்டு வெற்றியை மட்டுமே அள்ளி குவிக்கலாங்கிறதும் இந்த சாயா தரிசனம் செய்கிற வேலைன்னு தெரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே சாதாரண எளிய மக்களுக்கு பயன்படுகிற இந்த சாயா தரிசனம் என்ன சொல்லி தருகிறதென்று பாடலை படித்து தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த சாயா தரிசனத்தை பற்றி நம் ஊர் பெரியவர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் வளர்ந்த கிராமத்தில் கூட ஒரு பெரியவர் தனக்குத்தானே பேசிக்கொண்டு குறி சொல்லுவார். அது மிக சரியாகவே இருக்கும். அவர் யார் சொல்லி குறி சொல்கிறார் என்று விவரம் இல்லாமலும் விளையாட்டாகவும் அவரிடம் கேட்கும்போது அவர் சொல்வார், நான் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு என் பக்கத்திலேயே ஒருத்தர் இருக்காரு, அவரு மற்றவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாருன்னு சொல்வார். சரி, பேயை பார்த்துருக்கீங்களா தாத்தான்னு கேட்டா, பேயிறப்போ பார்த்துருக்கேன்னு விளையாட்டா சொல்லுவார். இந்த சாயா தரிசனத்தை படிக்கிறப்போ அந்த பெரியவரோட ஞாபகம் வந்தது. நிறைய விஷயங்களை இந்த சாயா புருஷ தரிசனத்தால நடத்தி காட்ட முடியும்னு அகத்தியர் ஐயா சொல்லித்தர்றார். பார்த்துட்டு வரலாமா? பாரிலொத்த சமதளமான மேடு பள்ளம் இல்லாத இடத்துல போய் காலை வெயில்ல சூரியனுக்கு முதுகை காண்பித்தபடி மேற்கு திசையில் தன் நிழல் பூமியில் படும்படி நிற்க வேண்டும். காலையில நின்னாலும் சரி, மாலையில சூரியன் மேற்கில் இருக்கும் போதோ, சூரியன் உதித்து சில மணி நேரங்களில் வெயில் நன்கு படும்படியான காலை நேரத்துல அந்த சமதளத்துல மேற்கு பக்கமாக பார்த்து நின்று கொண்டு நம்மோட நிழலை பார்க்கணும். குறிப்பா அந்த நிழல் ஒரு 5 அடியோ அல்லது 10 அடிக்குள்ளேயோ இருக்கும்போது அந்த நிழலை பார்க்கணும்னு சொல்றார். அப்படி அந்த நிழலை பார்க்கிற போது இரு கைகளையும் சமமாக தொங்க விட்டபடி அமைதியாக நின்றபடி நிழலை பார்க்க வேண்டும்னு சொல்றார். தன்னோட உருவம் தெளிவாக நிழலாக தெரியும் போது அந்த நிழலில் தெரியும் உருவத்தோட தலை, கழுத்து, கைகள், கால்கள் இவைகளில் இந்த உறுப்புகளில் ஒன்றை கூர்ந்து பார்த்தபடி தலையை மட்டும் பார்த்தாலும் சரி, கழுத்தை மட்டும் பார்த்தாலும் சரி, கைகளையோ கால்களையோ பார்த்தாலும் சரி, கண்களை இமைக்காமல் அமைதியாக பார்த்து கொண்டே இருந்து அப்படியே வானத்தை பார்க்கும்போது தாம் பார்த்த நிழலை போலவே வானத்திலும் உருவம் தோன்றுங்கிறார். அப்படி தோன்றுகின்ற உருவம் பொன் நிறமாக மினுமினுப்பாக கண்களுக்கு தெரிந்தால் செல்வம் கொழிக்கும்னு, செல்வம் கொழிக்கும் காலம் என்றும், எதை செய்தாலும் வெற்றி கிடைக்கப் போகிற காலம் என்றும் சொல்லிட்டு அந்த உருவம் வெண்மையானதாக தெரிந்தால், அந்த உருவம் வெண்மையானதாக தெரிந்தால் பிராண பயமில்லை, பிரயாணம் செய்வதற்கோ வெளியில நடமாடுவதற்கோ எந்தவித தடையும் வராது, எதிரிகளாலும் விபத்துகளாலும் விஷப்பூச்சிகளாலும் கூட எந்தவித துன்பமும் வராது, உயிருக்கு பயமில்லை என்றும் சொல்லிவிட்டு சிவப்பு நிறத்தில் உருவம் தெரிந்தால், சிவப்பு நிறத்தில் உருவம் தெரிந்தால் ஆயுள் தேயும்,
போகிற இடத்துல பிரச்சனை வரும். ஒரு நல்ல விஷயத்துக்கு போனால் கூட அந்த விஷயம் கொஞ்சம் தடைப்படுமா. எனவே பயணத்தை வேறு ஒரு நாளில் நடத்தி கொள்ளலாம் என்றும், அந்த நிழல் உருவம் கருமையானதாக தெரிந்தாலும், கை கால்கள் தலையோ இல்லாமல் உருவம் தெரிந்தாலோ கெட்ட செய்தியும் வழக்குகளும் சண்டையும் வரப்போகிறது என்றும் சுதாரித்து கொள்ள வேண்டும் என்றும், யாரிடமும் அதிகம் பேசாமலும் சண்டைக்கு போகாமலும் இருந்தாலும் அந்த காலகட்டத்தை எளிதாக தவிர்க்கலாம் என்றும் சொல்லிவிட்டு, சிலருக்கு வாயாலதான் வினையே வருகிறது. மிகவும் கவனமாக பேசுவதும் எதையும் கவனமாக செய்வதும் கூட பொருள் இழப்பிலிருந்தும் அவமானத்திலிருந்தும் காத்துக்கொள்ள முடியும் என்று சொல்வதோடு, இரவு நேரங்களில் கூட சந்திரனின் ஒளியில் கூட தமது உருவத்தின் நிழலை பார்த்தும் வரும் நல்லவைகளையும் தீயவைகளையும் வரப்போகின்ற விபத்துகளையும் சண்டை சச்சரவுகளிலிருந்தும் காப்பாற்றிக் கொள்ள முடியும்னு சொல்லித்தரார். இந்த வித்தைக்கு சாயா புருஷ தரிசனம் என்றும் சொல்வதுடன், இந்த நிழல் உருவத்தை தொடர்ந்து 12 ஆண்டுகளாக பார்த்து கொண்டு வரும்போது, அதாவது தேக சுத்தியும் ஆன்ம சுத்தியும் பக்தியும் அமைதியும் குறிக்கோளுடனும் விடாமல் பார்த்து வரும்போது, அந்த நிழல் உருவம் தம்மோடு பேசும் என்றும், அதன் மூலம் அஷ்டமகா சித்திகளும் கைகூடும் என்றும், இன்னும் சில நாட்களில் அந்த உருவம் ஒரு மனிதனைப் போலவே நம்முடனேயே கூடவே வந்து வருங்காலத்தையும் நல்ல வழியையும் சொல்லிக் கொடுக்கும் என்றும், கூடவே இருந்து ஒரு ஆள் இருப்பதை போன்று கூடவே திரியும், நாம் படுத்தால் தானும் படுக்கும், எழுந்திருக்கும் போது தானும் எழுந்திருக்கும், வருகின்ற நன்மைகளையும் தீமைகளையும் முன்னதாகவே உணர்த்திவிடும், இன்னும் நிறைய விஷயங்களை சாதிக்கவும் செய்யவும் முடியும் என்றும் அகத்தியர் தமது ஞானசார நூலில் சொல்லித் தருகிறார். உண்மையிலேயே அப்படி ஒரு ஆள் நம்ம கூடவே இருந்தா, சம்பளம் கொடுக்காமலும் சாப்பாடு போடாமலும் கூடவே இருந்து நல்லதும் கெட்டதும் சொல்லி தந்தா நல்லா தானே இருக்கும். இன்னைக்கே சாயா புருஷ தரிசனத்தை ஆரம்பிக்கலாமா? நல்ல விஷயம் தானே. பதிவை பார்த்தவர்களுக்கும் பகிர்ந்தவர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள்.